என்ன சமையலோ என்ன சமையலோ. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சீஸி பிரெட் பை. இது ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஈவினிங்கில் ரொம்ப சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ப்ரெட் வச்சு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கியமான பொருள், ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்லையே அவங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுட்டு அது சூடேறவும் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். இது அந்த ஸ்டஃப்புக்காக இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த உருளைக்கிழங்கோட இந்த மசாலாவையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டஃப் மாதிரி உள்ளே வச்சு செய்வோம். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகவும் ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கேன், அது சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயமும் கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன் அந்த கலருக்காக. உப்பும் மஞ்சளும் போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வந்து அவங்கவுங்க விருப்பப்படி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நம்ம இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு. அவங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு மாடல்லையும் நீங்கள் செஞ்சுக்கலாம், அது பேஸ்ட் போடாமல் கூட செய்யலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில். இப்போ காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா அந்த உருளைக்கிழங்குக்கும் இந்த காரம் தான், சீஸ் வேறு சேர்ப்போம். ஸோ கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக 2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி போடுறேன். ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு பொடி, இந்த வாசனைக்காக போடுறோம். சீரகப்பொடி போடும்போது அந்த ஸ்மெல்லில் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அந்த எண்ணெயிலே வதக்கணும் அது. இப்போது கொஞ்சம் குடமிளகா, அது நம்மளோட ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கடைசியாக தான் சேர்க்கணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டே சேர்ந்தால் அது குழஞ்சிரும், அதனால் இறக்க போகிற நேரத்துக்கு சேர்த்தா போதும். என்ன கலர் வேணுமோ அது சேர்த்துக்கலாம். இது அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட சேர்க்குற பொருளெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக போட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க.
இப்போ உடைச்சதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் இதில் சேர்த்துருங்க. அந்த ஆனியன் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் இல்லையா, பொடியெல்லாம் போட்டு அதையும் இதில் வந்து சேர்த்துருங்க. இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சம் சீஸ் இதிலையே போடுறேன். உங்களுக்கு நீங்கள் இதில் போடலை அப்படின்னிங்கன்னா நீங்கள் தனியாகவும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன் அந்த சீஸ் வந்து. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கோட அந்த மசாலாவோட சீஸும் சேர்த்து பிசையும் போது அதோட அந்த சீஸ் டேஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்காக நான் வந்து இதில் கொஞ்சம் போட்டு இதெல்லாம் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா, இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நமக்கு ப்ரெட் எடுத்துக்கணும். இப்போ 4 கார்னரும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு ஸ்கொயராக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த ப்ரௌன் சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு, கட் பண்ண ஸ்லைஸை நம்ம பூரி கட்டை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுட்டு நல்லா அழுத்தி தேய்ங்க. நல்லா அழுத்தி தேய்க்கும் போது இந்த மாதிரி தின்னாக ஒரு ஷீட் மாதிரி வரும். இதில் தண்ணியெல்லாம் போட வேண்டாம். சும்மா நீங்கள் இந்த பூரி கட்டை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிங்கனாலே ரொம்ப தின்னாக ஒரு ஷீட் மாதிரி வரும். அதில் கொஞ்சம் சீஸ் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அதில் உருளைக்கிழங்கு மசாலாலேயே சீஸ் நிறையா போட்டதுனால இப்போ கம்மியாக வைக்கிறேன். ஸோ இது மேலே இந்த ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதையும் சேர்த்து வச்சுட்டு இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. ஒரு பேக் மாதிரி நல்லா மடித்து விட்டு 2 கைட்டு நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். ரொம்ப தின்னாக எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சிருங்க அந்த ப்ரெட்டை வந்து. இப்போ நல்லா சீல் பண்ணிடுங்க. அது ஏன்னா அது வந்து அது எதுவும் ஹோல் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். இது மாதிரி எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு இப்போது இதை டிப் பண்ணுறதுக்கு 2 முட்டை எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட் அதில் போட்டிருக்கேன், கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பை, அதை என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த எக் அந்த பீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் உப்பு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. காரம் வேணால் கூட கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. அது எக்லேயே போட்டு ஃபஸ்ட்டு இந்த பை போட்டு எல்லா இடத்துலையும் அந்த முட்டை படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அதை டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா மேலே ப்ரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு நல்லா கோட் பண்ணுங்கள். இதுவுமே நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று போல் செஞ்சு ஒரு பிளேட்டில் எல்லாம் மொத்தமாக எடுத்து அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அடுக்கி வச்சுட்டு இப்போது எண்ணெய் போட்டுட்டு அதை சூடு ஏறணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பை, அதை ஒன்று ஒன்றா போடுங்க. இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கோட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் உங்கள் தேவைப்படும் போது ஈவினிங்லேயோ இல்லை என்றைக்கோ தேவைப்படும் போது நீங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம அந்த டைம் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சூடாக அதை ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு அப்புறம் சிம்மில் வச்சுட்டேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துட வேண்டியது. ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ மேலே இருக்கிறத மட்டும்தான், அவுட்டர் லைன் மட்டும்தான் நமக்கு வேகணும். அது வெந்த உடனே பாருங்கள் நல்லா அந்த பேக் மாதிரி நல்லா உப்பிக்கிட்டு வரும். உங்களுக்கு முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் கரைச்சிட்டு அதில் போட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி போடுங்க. அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை தான் போடணுன்னு அவசியம் இல்லை. அதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் எல்லாம் போட்டு பாருங்கள், ப்ரெட் பை ரெடி ஆயிடுச்சு.
சீஸ் உள்ளே போட்டிருக்கோம். ஸோ சீஸி ப்ரெட் பை இது பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி வரும். நம்ம எவ்வளோ சீஸ் போடுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த சீஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் தனியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை நான் போட்ட மாதிரி அந்த பொட்டேட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் இந்த மாதிரி செய்யலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஈவினிங்கில் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப சுவையான சீஸி ப்ரெட் பை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.